Daily. Taste the Daily. சிரியாவில் ஆட்சியை இழந்த அதிபர் அசாத்தின் ஆதரவாளர்களின் இல்லத்தில் ராணுவத்தினர் சோதனை மேற்கொண்டனர். கிளர்ச்சியாளர்கள் அங்கு ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் அதிபராக இருந்த பசார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். இந்த நிலையில் அவரது முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்களை சரணடையுமாறு கிளர்ச்சியாளர்கள் உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் யாரும் தங்களது ஆயுதங்களை ஒப்படைக்கவோ சரணடையவோ முன்வரவில்லை. இதனால் அசாதின் ஆதரவாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களின் இல்லங்களில் சிரிய ராணுவத்தினர் சோதனை மேற்கொண்டனர். மாண்டினீக்ரோவில் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பலியானோருக்கு மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தினர். டெடிஞ்சே நகரில் உள்ள மதுக்கூடத்தில் நேரிட்ட வாக்குவாதம் மோதலாக மாறிய நிலையில் 45 வயது மதிக்கத்தக்க நபர் மதுபான பாரின் உரிமையாளர், பார் உரிமையாளரின் குடும்பத்தினர் உட்பட மொத்தம் 12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்திய நபர் தம்மை தாமே தலையில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த நபர்களுக்காக மக்கள் ஒன்று கூடி நினைவு கூட்டம் நடத்தி அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட போர்பன் தெருவில் உள்ள கடைகள் அனைத்தும் போலீஸ் பாதுகாப்புடன் திறக்கப்பட்டன. புகழ்பெற்ற இந்த தெருவில் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக குழுமியிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த பிக்கப் ட்ரக் ஒன்று மக்கள் மீது மோதி தாக்குதல் நடத்தியது. மேலும் ட்ரக்கில் இருந்து இறங்கிய நபர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் பலர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நேற்று கடைகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் இன்று வழக்கம் போல கடைகள் திறக்கப்பட்டன. போலீசாரும் உளவு அமைப்பினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மெக்சிகோவில் 1000க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் அமெரிக்க எல்லையை நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் அதிபர் ஜோ பைடனின் ஆட்சி காலம் இன்னும் சில நாட்களில் முடிவடைய உள்ளது. இதனையடுத்து புதிய அதிபராக பதவியேற்கும் ட்ரம்ப் குடியேற்ற விதிகளை கடுமையாக்க உள்ளதாகவும் நாட்டின் எல்லைகளை மூட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த அகதிகள் பைடன் ஆட்சி காலத்திலேயே அமெரிக்காவில் குடியேறிவிட வேண்டும் என்ற முனைப்பில் குடும்பமாக புறப்பட்டு எல்லையை நோக்கி செல்கின்றனர். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.